அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷைத்தானுடைய ஆற்றல் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகளை குர்ஆனில் இருந்தும் ஹதீஸிலும் இருந்தும் தொடராக நாம் அறிந்து வருகின்றோம். இதன் அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, கனவுகள் 3 வகைப்படும். அந்த 3 வகை கனவுகளிலே ஒன்று இறைவனின் புறத்திலிருந்து, அதாவது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு ஏதேனும் ஒரு செய்தியை கூறுவதாக இருந்தால் கனவின் மூலம் கூறுகின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, நல்ல கனவுகள் நுபுவத்தில் 46இல் ஒரு பகுதி என்று சொல்லுகின்றார்கள். அதாவது இறை தூதர்களுக்கு என்ன செய்திகளை அல்லாஹு கொடுக்க தேர்ந்தெடுத்த அந்த வழிமுறையின் மூலம், கனவுகளின் மூலம் தான் நாடியவர்களுக்கு நற்செய்தியை அல்லாஹு சொல்லுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அதே போல கெட்ட கனவு என்று சொன்னால் அது ஷைத்தானின் புறத்தில் இருந்து என்று எச்சரிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட கெட்ட கனவை நீங்கள் பார்த்தால் அந்த கனவை நீங்கள் யாரிடத்திலும் சொல்லாதீர்கள். அந்த கெட்ட கனவு உங்களை ஒன்றும் செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு கெட்ட கனவு நீங்கள் பார்த்தால் நீங்கள் உடன் எழுந்து 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்திலே அந்த தீமையிலிருந்து பாதுகாப்பு கேளுங்கள். அல்லது நீங்கள் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி இடதுபுறம் 3 முறை துப்பிவிட்டு இடமோ திசையோ மாறி நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள். அது உங்களை ஒன்றும் செய்யாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே போல 3ஆம் வகை கனவு என்பது நம்முடைய எண்ணங்களின் வெளிப்பாடு. ஒரு விபத்தை பார்த்துட்டு தூங்குவோம், அல்லது ஒரு பாம்பை பார்த்துட்டு தூங்குவோம். அந்த ரத்தம், அந்த பாம்புலாம் நம்ம கனவுல வரும். அப்ப இது நம்முடைய சிந்தனைகளிலிருந்து வரக்கூடிய வெளிப்பாடு. அப்ப கனவுகள் என்று சொன்னாலே அது 3 வகைப்படும். நல்ல கனவுகள் இறைவனின் புறத்திலிருந்து, 2வது கனவு கெட்ட கனவு ஷைத்தானின் புறத்திலிருந்து, 3வது கனவு நம்முடைய எண்ணங்களின் வெளிப்பாடு என்று அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறியிருக்கின்றார்கள். இப்ப இதுல ஷைத்தானுடைய ஆற்றல் என்பதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், நல்ல கனவை அல்லாஹ் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு திரைப்படம் பார்ப்பது போல் அவனுக்கு காட்டுகின்றான். நான் தூங்குறேன், நான் ஒரு கனவு பார்க்கிறேன், என்னுடைய குடும்பத்தோட நல்ல காரியம் நடக்கிற மாதிரி பார்க்கிறேன். அதை எப்படி பார்க்கிறேன்னு கேட்டா, உண்மையிலே நடந்தா எப்படி பார்ப்போமோ அப்படியே நான் பார்க்கிறேன். இப்படி காட்டக்கூடிய ஆற்றல் இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கு கிடையாது. விஞ்ஞானிகளுக்கு கிடையாது, மருத்துவர்களுக்கு கிடையாது, நம்முடைய நண்பர்களுக்கு கிடையாது, மார்க்க அறிஞர்களுக்கு கிடையாது, யாருக்கும் கிடையாது. ஆனா அல்லாஹ் இந்த ஆற்றலை தன் கைவசம் வைத்திருக்கின்றான். இந்த ஆற்றல் மூலம் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? இறை தூதர்களுக்கு கனவிலே வகியை கொடுத்தான். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கனவில் அல்லாஹ் நாடியதை சொல்லுகின்றான். இன்றளவும் அது நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நேற்று இரவு நீங்க ஒரு கனவு பார்த்தீங்க, நல்ல கனவு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் உங்களோடு பேசியிருக்கின்றான். அல்லாஹ் உங்களுக்கு இந்த கனவை காட்டியிருக்கின்றான். இந்த கனவு என்பது ஒன்றும் இந்த 21ஆம் நூற்றாண்டின் கண்டுபிடிப்பல்ல. மனிதன் பிறந்த நாள்ல இருந்த கனவு என்ற ஒன்று மனிதனுடைய வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக இருந்திருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹு எப்படி தனக்கு ஒரு ஆற்றலை வைத்திருக்கிறானோ அதே போன்ற ஒரு ஆற்றலை ஷைத்தானுக்கு அல்லாஹு கொடுத்து அனுமதி வழங்கியிருக்கின்றான். நீயும் கெட்ட கனவு என்னுடைய அடியார்களுக்கு காட்டு, அதை முன்னால் முடிஞ்சா நீ வழிகெடுத்து பாரு. ஆனா என் மீது ஈமான் கொண்டு உறுதியாக இருக்கக்கூடியவர்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் உறுதி அளித்ததோடு அல்லாமல், அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய இந்த ஆற்றலை ஷைத்தானுக்கு வழங்கியிருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே எனதருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒரு கெட்ட கனவை பார்த்தால் பயந்து விடாதீர்கள். அந்த கெட்ட கனவு உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்கள் கணவன் பார்த்த கனவை மனைவியிடத்திலோ, மனைவி பார்த்த கனவை கணவனிடத்திலோ கூட சொல்லக்கூடாது. ஆகவே இதை நீங்கள் போய் ஒரு மார்க்க அறிஞரிடத்திலும் சொல்லக்கூடாது. கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுகிறோங்கிற பேர்ல அவங்க வேற ஏதாச்சும் சொல்லி குழப்பி விட்டுருவாங்க. கனவுக்கு யாரும் விளக்கம் சொல்ல முடியாது இறை தூதர்களை தவிர. அது அல்லாஹ் அறிவித்து கொடுத்தால்தான். ஆகவே எனதருமை சகோதரர்களே, ஷைத்தானுடைய ஆற்றலை மட்டும் இங்கு நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு கெட்ட கனவை காட்டக்கூடிய ஆற்றல் ஷைத்தானுக்கு இருக்கின்றது. அப்ப இதை நாம நம்பினாதான் அதற்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. கெட்ட கனவை பார்த்தால் முதல்ல இது ஷைத்தானின் புறத்தில் இருந்து 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. இல்லை என்றால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி அதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். இப்ப கெட்ட கனவுகளில் 2 வகை வரும். ஒண்ணு உங்களை பயமுறுத்துற மாதிரி வரும், இன்னொன்று உங்களுடைய ஈமானுக்கு ஒலை வைக்கிறதுக்காக வரும். நீங்க உறங்கி கொண்டிருக்கும் பொழுது, நான் இந்த பகுதியில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு நல்லடியார், என்னுடைய தர்பாருக்கு நீ வா, என்னுடைய தர்காவுக்கு நீ வா, நீ இங்க 2 வாரம் தங்கிவிடு என்று உங்களுடைய கனவுல ஒருத்தர் சொல்லுவார். நாம் என்ன நினைப்போம்?
இந்த அவுலியா தான் வந்து கனவுல நமக்கு வந்து பேசியிருக்கிறார் என்று உடனே மூட்டையை கட்டிக்கிட்டு அந்த தர்காவுக்கு கிளம்பிடுவோம். இப்படி போகக்கூடிய எத்தனையோ முஸ்லிம்கள் தவறான பாதையில் செல்கின்றோம். நம்முடைய கனவில் வந்தது ஷைத்தான் தான் என்பதை அவர்கள் விளங்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள், மார்க்கத்தில் இல்லாத கனவுகளை உங்களுக்கு கொடுப்பது ஷைத்தான் தான். ஏன் என்று கேட்டால், நீங்கள் நினைக்கக்கூடிய அவுலியாக்கள் அவர்களாக விரும்பி நம்முடைய கனவிலே வர முடியுமா என்றால் முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுறாங்க. நான் வந்து விரும்பினால் உங்களுடைய கனவுல வர முடியுமா? நீங்கள் விரும்பினால் என்னுடைய கனவுல வர முடியுமா என்றால் முடியாது. அதே போல நீங்கள் என்னுடைய கனவில் வருவதை நான் தடுத்து கொள்ள முடியுமா? அந்த ஆற்றலும் எனக்கு கிடையாது. நாங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிறோம், நாங்க எங்களுடைய மனைவியோட கனவுல போகணும், என்னுடைய பிள்ளையோட கனவுல போகணும், உங்களால போக முடியுமா? முடியாது. அப்ப அந்த ஆற்றல் உங்களுக்கு இல்லை. ஆனா அல்லாஹ் ஒன்றை உங்களுடைய கனவுல காட்டணும்னா அந்த ஆற்றல் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. ஷைத்தான் உங்களை பயமுறுத்தணும், தவறான பாதைக்கு கொண்டு போகணும்னு அந்த ஆற்றல் ஷைத்தானுக்கும் இருக்கின்றது. அப்ப ஷைத்தானுடைய ஆற்றலிலே மிக பவர்ஃபுல்லான ஒரு ஆற்றல் மனிதனை வந்து கனவிலே செய்தியை சொல்ல வைப்பது. இப்படி கனவிலே சொல்ல வைத்து அவன் என்ன செய்கின்றான்? உங்களை ஹஜ்ஜுக்கு அனுப்புறானா? தொழக்கூடாதவர்களை ஃபஜர் கெஞ்சி தொலை போக சொல்றானா என்றால் இல்லை. எங்க போக சொல்லுவான்? தர்காவுக்கு போக சொல்லுவான், தாயத்து கட்ட போக சொல்லுவான். இப்படி வழிகெடுப்பதுதான் கனவின் மூலம் ஷைத்தான் செய்கின்ற செயல். இது நம்முடைய ஈமானுக்கு பங்கமாக மாறிவிடும். காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய கனவில் வருவது ஷைத்தான் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.